இப்போ ஒட்டுமொத்த உடம்பையும் மேக்ஸிமம் சுமக்கக்கூடியது, தாங்கக்கூடியது, அதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது இந்த டிஸ்க் தான். இந்த L4 L5 தான். இந்த சிசேரியன் பண்ணிக்கிறாங்க தானே குழந்தை பெறும்போது, அப்போது அவங்களுக்கு அனஸ்தீசியா மேக்ஸிமம் 99% L4 L5ல கொடுக்குற அனஸ்தீசியா தான். அப்படி கொடுத்துட்டாலே பின்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு பின்னாடி இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே முதுகெலும்பில் கை வைக்கக்கூடாது. இடுப்பு கீழே உணர்வு போகக்கூடிய வாய்ப்பு 50% இருக்குது. 4ங்கிறது கீழே வழிஞ்சிடும். இதை வழிஞ்சிட்டா இதை உள்ளே எடுக்கிறது முடியாது. அப்போ போன் வந்துட்டு போனில் உட்காந்துடும், இடுப்புக்கு கீழே உணர்வே போயிடும். அடங்கல் பிரயோகம் ஒன்று. அந்த காஸ்மிக் எனர்ஜியை இந்த பிரம்மரந்திரத்தின் வழியாக உள்ளே அனுப்பி உடம்புல ஃபுல்லாக ஆவாகனப்படுத்துறதுன்னு சொல்லி என்ன வியாதியாக இருந்தாலும் குணமாக்குறதுக்கு வர்மக்கலையில் வாய்ப்பு இருக்குது சார். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில். தண்டுவட கோளாறுகளுக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க. L4 L5 கழுத்து எலும்பு, முதுகெலும்பு எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு எப்படி சார் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும்? இப்போது மொத்தம் 33 எலும்பு இருக்குது. ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கு அடியில் உள்ள அந்த ஜெல்லியை தான் டிஸ்க்குன்னு சொல்கிறோம். அந்த வஸ்துவை தான் டிஸ்க்குன்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு L4ங்கிற லூம்பர் 4ங்கிற ஒரு போனும், இடுப்பு ஒட்டின மாதிரி அடுத்த போன் லூம்பர் 5 அப்படிங்கிற போனும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 4க்கும் 5க்கும் இடையில உள்ள அந்த டிஸ்க்கு பேர் என்னென்னா L4 L5 டிஸ்க். சொல்கிறவங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ரைட்டு. இப்போ ஒட்டுமொத்த உடம்பையும் மேக்ஸிமம் சுமக்கக்கூடியது, தாங்கக்கூடியது, அதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது இந்த டிஸ்க்கு தான். இந்த L4 L5 தான். அதிக அளவில் பாதிப்புக்கு உள்ளாகிறதும் அந்த டிஸ்க்கு தான். சிசேரியன் பண்ணக்கூடிய நாட்கள்லாம் வேலைகளில் குனிய வச்சு அந்த L4 L5ல தான் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. அலோபதியில். அப்போது அந்த அனஸ்தீசியா அந்த L4 L5ல போயிட்டாலே அது டீஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருது, சைடு எஃபெக்டாக. சரிதானே? அப்போது நல்லா கவனிச்சிக்கிங்க. முக்கியமாக பெண்களில் இந்த சிசேரியன் பண்ணிக்கிறாங்க தானே குழந்தை பெறும்போது, அப்போது அவங்களுக்கு அனஸ்தீசியா மேக்ஸிமம் 99% L4 L5ல கொடுக்குற அனஸ்தீசியா தான். அப்படி கொடுத்துட்டாலே பின்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு பின்னாடி இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த L4 L5 டிஸ்க்கு டீஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சுக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் ப்ரொலாப்ஸாக மாறும், அப்புறம் சயாட்டிக்காவாக மாறும். சர்ஜரி, மீண்டும் அங்கே ஒரு சர்ஜரி பண்ணணும், பிளேட் வைக்கணும், ஸ்க்ரூ வைக்கணும், அது எக்ஸ்ட்ரீமாக போயிடும். இப்போது அப்படி யாரும் அந்த சிசேரியனுக்காக அந்த அனஸ்தீசியா எடுத்துக்கிட்டவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க இந்த பதிவை பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு இடுப்பு வலி லேசாக இருக்குன்னாக்க கண்டிப்பாக நம்ம சுகாலயாவில் இந்த ட்ரீட்மெண்ட்டை ப்ரிகாஷனாக ஆரம்பிச்சிடணும். என்ன, பின்னாடி வரக்கூடிய ஆபத்துக்கு முன்கூட்டியே இதை முழுமையாக சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே இருக்குது. ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 4 வரைக்கும் சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ நம்ம எந்த நேரம் நம்ம இங்கே சேர்ற மாதிரி? இங்கே பாருங்களேன், இப்போ கரெக்டாக கேட்டீங்க. இப்போ இதில் ஸ்டேஜ் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. ஸ்டேஜ் 1னாலே அது ஆப்ரேஷன் தான் சொல்லிடுவாங்க. இப்போது இந்த டிஸ்கோடைய வேலை 33 எலும்பு இருக்குது. ஒவ்வொரு எலும்புக்கும் இடையில டிஸ்க் இருக்குது. இந்த டிஸ்கோட வேலை என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது குனியும் போது மேலேருந்து எலும்பு கீழே நசுக்குது. இங்கே பாருங்களேன், இதுதான் அந்த சிஸ்டம். இப்போது குனியும் போது இப்போ இது ஒரு போன், இது ஒரு போன், இது L4 L5ன்னு வச்சுக்குவோம். இப்போ அது L4 L5 டிஸ்க். இந்த டிஸ்கோட வேலை என்ன? குனியும் போது இப்படி அமுக்கும்போது இந்த ப்ரெஷர் கீழே போகும்போது இந்த டிஸ்க் என்ன பண்ணும், மேல் நோக்கி தள்ளும். இந்த எலும்பை மேல் நோக்கி தள்ளணும். அப்படி ஒவ்வொரு டிஸ்க்கும் தனக்கு மேலே உள்ள எலும்பை குனியும் போது அழுத்துனுச்சுன்னா மேல் நோக்கி தள்ளணும். வெயிட் தூக்கும்போது ஒவ்வொரு எலும்பும் கீழே அழுத்தும். இந்த டிஸ்க்கு அந்த எலும்பை கீழே விட்டுறாமல் மேல் நோக்கி தள்ளணும். அப்போ இது ஒரு ஷேக் அப்சர்வர் மாதிரி வேலை செய்யுது. ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் ஒட்டிடக்கூடாது. சரிதானே? ரைட். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த சிசேரியன் பேசிட்டோம் இல்லையா, சிசேரியன் பண்ணும்போது அனஸ்தீசியா இதில் குத்திடுவாங்க. இதில் குத்தி அனஸ்தீசியா கொடுத்துட்டு எடுத்துட்டோன்னே இது அந்த செகண்ட்லேருந்தே இது டீஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருது. சரியா? ஒரு கட்டத்தில் ஒரு 3 வருஷத்தில் வலி வர ஆரம்பிச்சிடும். இந்த டிஸ்கோடைய செல்ஸ் டீஜென்ரேட் ஆகும்போது இந்த போன் என்ன பண்ணும், கீழே இறங்கிருமா, திரும்பவும்
இப்போ குனியும் போது வெயிட் தூக்கும்போது மேலேருந்து ப்ரெஷர் வந்தால் இந்த டிஸ்கால பழையபடிக்கு புஷ்அப் பண்ண முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் இப்போ பலகீனமாக இருக்க. அப்போது இந்த ப்ரெஷர் மேலேருந்து அழுத்துகிற ப்ரெஷர் அதிகமாகி இங்கே பாருங்கள், தெரியுதா பிதுங்கி வெளியில் வந்துடும். ரைட். அப்போ நான் இது ஏன் சொல்ல வரேன்னா, இப்படி பிதுங்கி வெளியில் வந்துருச்சுன்னா கொஞ்சம் வந்தாலும் அதான் கிரேட் 1. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கும் கிரேட் 1, அதாவது ஸ்டேஜ் 1. அப்புறம் கொஞ்சம் கூட வந்திருக்கும் ஸ்டேஜ் 2, 3, 4ங்கிறது கீழே வழிஞ்சிரும். இதை வழிஞ்சிட்டா இதை உள்ளே எடுக்கிறது முடியாது. அதில் கூட நம்மளுடைய வர்ம சிகிச்சை தேவைப்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் சர்ஜரி பண்ணாமல் இந்த கீஹோல் சர்ஜரி மாதிரி பண்ணி டிஸ்க் எக்டமி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் மெத்தேடு இருக்குது. ஆமாம், கீஹோல் போட்டு அதை வந்து வழிஞ்சதை மட்டும் க்ராப் பண்ணி கட் பண்ணி கேமரா உள்ள அனுப்பி எடுத்துருவாங்க வெளியில். எடுத்துகிட்டு அதை ஆனால் அட்வைசபிள் இல்லை. டாக்டர் சொல்கிறது அந்த கிரேட் 4 லெவலில் கூட அந்த டிஸ்க் எக்டமி பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. ஏன்னா இது வெளியில் வந்ததை எடுத்துட்டோம்னா மிச்சம் கொஞ்சம் உள்ளே இருக்கும்ல, அது இமீடியட்டாக வெளியாகிடும். அப்போ போன் வந்துட்டு போனோட உட்காந்துரும், இடுப்புக்கு கீழே உணர்வே போயிடும். அப்போ அதுக்கு என்னதான் சார்? அதுக்கு தான் ஓப்பன் சர்ஜரி பண்ணி, இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி இப்போ வெளியில் வந்து டிஸ்கை உள்ளே அனுப்பி இங்கே பிளேட் கொடுத்து இங்கே ஒரு ஸ்க்ரூ போட்டுருவாங்க. அதே மாதிரி இங்கிட்ட ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ போட்டுருவாங்க பிளேட் போட்டு. ஆனால் அதுவுமே டேஞ்சர். ஆமாம், எப்படி ஃப்ளெக்சிபிள் இருக்குமா, குனிய முடியுமா, நிமிர முடியுமா? அப்போ இதுவுமே ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு சர்ஜரி தான். பொதுவாகவே முதுகெலும்பில் கை வைக்கக்கூடாது. இடுப்பு கீழே உணர்வு போகக்கூடிய வாய்ப்பு 50% இருக்குது. அதை டாக்டர்ஸே சொல்லுவாங்க. சரி, ரைட்டு. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கிரேட் 3 வரைக்கும், ஸ்டேஜ் 3 வரைக்கும் நான் அதை இந்த டிஸ்கை க்ரோத் பண்ணி இந்த தேவக்கணிகை, எலும்பு ஒட்டி, வர்ம சஞ்சீவின்னு 3 தெய்வீக மூலிகை இருக்குது. இந்த 3ஐயும் இடித்து மிக்ஸ் பண்ணி அதை துணியில் பேக்கெட் பண்ணி மூட்டை கட்டி தோசைக்கல்ல வச்சு சூடு பண்ணி சாறு பூசி உத்தரம் கொடுக்க இது என்ன ஆகுது, இந்த டிஸ்கோடைய செல்ஸு க்ரோத் ஆகுது. க்ரோத் ஆகிட்டே வருது. ஒரு கட்டத்தில் இதை மேல் நோக்கி மேலே தள்ளிட்டுச்சுன்னா வெளியில் போனது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே வந்துடுது. புரியுதா? அதுலேயும் முழுசாக உள்ளே வந்துடாது, ஒரு பாதிக்கு பாதி உள்ளே வந்துடும். அந்த 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 பிரச்சனை போயிடும். அப்படியே இந்த ஒத்தரம் கொடுக்கும்போது அப்படியே ஸ்ட்ராங் ஆகிடும். திரும்ப அது ஆமாம், லைஃபுக்கும் அந்த தொந்தரவு உங்களுக்கு வராது. ரைட். 1. இப்போ அந்த டிஸ்க் எக்டமின் பண்ணுறோம் இல்லையா, கீ ஹோல் சர்ஜரி, இப்போ பிதுங்கி வெளியில் வந்துடுச்சு 4th ஸ்டேஜில். இப்போ அது அட்வைசபிள் இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஏன்னா திரும்பவும் ஹெவியாக ஏதாவது ப்ரெஷர் வந்தால் எல்லாம் வெளியேறிடும்னு சொல்லி. ஸோ நீங்கள் இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இந்த தேவக்கணிகை, எலும்பு ஒட்டி, சாறு பூசி, வர்ம சஞ்சீவி சாறு பூசி அந்த உத்தரம் கொடுக்குற நம்ம ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டோம்னா உள்ளே இருக்கிற அந்த டிஸ்க் ஸ்ட்ராங் ஆகிடும், வெளியில் வராது. அப்போது ஆப்ரேஷனை முழுமையாக தவிர்த்துடலாம். ஸ்டேஜ் 3 வரைக்கும். ஆமாம், இல்லை, ஸ்டேஜ் 3 வரைக்கும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். ஸ்டேஜ் 4 இருந்தால் கூட ஆப்ரேஷனை தவிர்த்துடலாம், ஓப்பன் சர்ஜரியை தவிர்த்துடலாம், ரிஸ்கான விஷயத்தை தவிர்த்துடலாம். இந்த டிஸ்க் எக்டமி பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிடுவோம். டாக்டர்ஸ் வந்துட்டு அது வந்துட்டு இந்த விஷயம் தெரியாததுனால, நான் ஸ்ட்ராங் பண்ணுறேங்கிற விஷயம் தெரியாததுனால அது அட்வைசபிள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி உள்ளவங்களை வந்து நான் சொல்லியிருக்கேன், அதுக்கு ஸ்டேஜ் 4 ஆகிடுச்சு, நீங்கள் போயிட்டு ஓப்பன் சர்ஜரி பண்ணிடாதீங்க, நீங்கள் டாக்டர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள், எனக்கு இந்த டிஸ்க் எக்டமி பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைங்க, அதுக்கப்புறம் நீங்கள் குனிஞ்சு நிமிந்தீங்கன்னா, வெயிட் தூக்குனீங்கன்னா, நடந்தீங்கன்னா வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இடுப்புக்கு கீழே உணர்வு போக வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லுவாங்க. இல்லை டாக்டர், நான் படுக்கையாகவே இருந்துக்கிறேன், நீங்கள் எனக்கு இந்த டிஸ்க் எக்டமியை மட்டும் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு வாங்க, நான் இதை ஸ்ட்ராங் பண்ணிடுறேன், நீங்கள் பழையபடிக்கு ஆடலாம் ஓடலாம் அப்படின்னு நான் சொல்லி பல பேருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக சார். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் நான் பார்க்குறப்போ முதுகு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணலான்னு சொல்கிறதே ஒரு பெரிய இதுதான். ஏன்னா ஆப்ரேஷனை தவிர்க்கணும்னு தான் இங்கே நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுக்கான வழியையும் நீங்கள் சொல்கிறீங்க. மக்கள் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். தண்டுவட கோளாறால் பாதிக்கப்பட்டு இங்கே வந்து சரியாகி போனவங்க பேஷண்ட்ஸோட ஸ்டோரி இருந்தால் சொல்லுவோம். ஒரு ஆதாரம் வேணும்ல. நிறைய இது வந்து எப்படி நான் 2000 பண்ணுறேன், கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகும். சரி தானே? நான் தஞ்சாவூரில் இருக்கும்போது நான் ஏற்கனவே 2-3 இடத்துல சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த. ஏன்னா இது ரொம்ப பிரமிப்பான விஷயம், அதனால சொல்லியிருக்கேன். இது தஞ்சாவூர் கலெக்டர், அன்றைய
கலெக்டராக இருந்த விஜய ராஜ்குமார் எனக்கு வந்துட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய கதை. 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்துருச்சு ஒரு பாப்பா, ஒரு 18 வயசு பாப்பா. இப்போ மேலேருந்து கீழே 3வது மாடியிலேருந்து விழுந்த பொண்ணு, அதுக்கு வந்துட்டு அந்த தண்டுவடை எலும்பில் அந்த L3 L4 L5 3 வி ஷேப்பில் தெரிச்சு ஒரு வீக்கில் இன்னொரு வீ சொருகிட்டு, இப்படி ஒரு கண்டிஷன். இமீடியட்டாக தூக்கிட்டு போகிறாங்க. திருச்சியில் ஒரு பிரபல மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போனாக்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு டாக்டர்லாம் வந்துட்டு மீட்டிங் போட்டு பேசி, இல்லை ½ அன் ஹவருக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணி ஓரளவுக்கு உயிரை போட்டு வைக்கலாம், இடுப்புக்குள்ள உணர்வு கன்ஃபார்மாக போயிடும். ஆப்ரேஷன் பண்ண தவிர்த்தால் உயிர் போயிடும். இன்னும் 3 ஹவர்ஸ் தான் டைமு அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணோட அத்தை என்னுடைய வெல்விஷர், அவங்க எங்கிட்ட வந்து அவங்களுடைய தண்டுவடை சிகிச்சை பெற்று தண்டுவடத்துக்கு சிகிச்சை பெற்று குணமாகி பண்ணுவாங்க. அப்போ அவங்க என் மேலே அபரிமிதமான நம்பிக்கை உள்ளவங்க. அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இது போல் வந்துட்டு என் தம்பி பையன் பொண்ணு விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க, நீங்கள் கூட்டிகிட்டு அன்றைக்கி 108 இல்லை, அன்றைக்கி அந்த ஆம்புலன்ஸ் இல்லை. அதனால் அந்த ஹாஸ்பிட்டலோடைய ஆம்புலன்ஸ் தான் தூக்கி போட்டு கொண்டு வரணும். அவங்க ஆம்புலன்ஸ் தரமாட்டுறாங்க. எப்படி அங்கே உள்ளவங்க தரமாட்டுறாங்க, எப்படி உள்ளே தூக்கி போடுவீங்க, முடியாது, ரிஸ்க்கு அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு நீங்கள் ஆம்புலன்ஸ் மட்டும் கொடுத்து உதவுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, சரி அனுப்பிச்சி விட்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆம்புலன்ஸ்லேயே, அந்த ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்லேயே அந்த ஹாஸ்பிட்டல் ஊழியர்களே செவிலியர்களே அழைச்சிட்டு வராங்க, கொண்டு வராங்க. அப்பா அம்மா அத்தை சொந்தக்காரங்க எல்லோரும் பின்னாடி காரில் வராங்க. வந்து தூக்கி நான் போட்டு நான் வாங்கி பார்த்தா சொருகி இருக்கிறத பார்த்துட்டேன். ஸோ சரி, இதுக்கு என்ன வழி? கோரி வாரி திறவுகோல் அப்படின்னு வருமத்தில் ஒரு மெத்தட் இருக்குது, ரொம்ப நுட்பமான மெத்தட், தண்டுவடத்துக்குனே உள்ளது அது. ஆமாம், அந்த மெத்தடை போட்டோடனே அது ரிலீஸ் ஆகி அதுவும் அது பொசிஷனில் வந்து உட்காந்துருச்சு. இந்த பாப்பா ஆனிச்சு, அவ்வளோதான். அப்படியே குப்புற படுக்க வச்சு எலும்பு ஊட்டி மூலிகை சாறு பூசி அந்த ஹெர்பல் டச் கொடுத்து விடிய விடிய அன்றைக்கி எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 10 பேர் தங்க வச்சுருந்தேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை விடிய விடிய ஷிஃப்ட் போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நானும் அங்கேயே தங்கியிருந்தேன் நைட் பூரா. அடுத்த நாள் காலையிலே கொஞ்சம் லேட் நைட்டில் நான் தூங்க போயிட்டேன். காலைல 8 மணிக்கு நான் தூங்கிட்டு இருக்கேன். பக்கத்து ரூமில் வந்து அவங்க அப்பா வேகமாக வந்து கதவு தட்டுறாரு. என்னென்னு கேட்குறேன், வந்து பாருங்கன்றார். காலைல போய் பார்த்தா அந்த பொண்ணு எழுந்து உட்காந்து ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க அம்மா ஒரு பேசினை வச்சு துப்ப சொல்கிறாங்க பேஸ்ட்டை. ஸோ இது ஏன் இப்படி ஒரு மிராக்கிள் நடந்தது? நான் லோக்கல் பத்திரிகையெல்லாம் கூப்பிட்டு எல்லோரும் போட்டாங்க. தினமலரில் மட்டும் 8 காலத்தில், ஞாயிறு மலரில் 8 காலத்தில் போட்டாங்க. இதை பார்த்த அன்றைய கலெக்டர் கூப்பிட்டு தினமலரை கூப்பிட்டு விசாரித்து, கூட்டிகிட்டு வாங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு விசாரித்து, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கிட்டு ஒரு வாரம் டைம் கொடுத்து நடக்க வச்சு அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணையும் வந்துட்டு சாட்சியெல்லாம் சொல்ல வச்சோம். ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆமாம், எனக்கு ஒரு அவார்டு கூட கொடுத்தாரு எனக்கு. ஆமாம், அந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய. இது ஏன்னா எனக்கு இதுதான் எனக்கு இந்த தண்டுவடத்தை பற்றி கேட்டாக்க ஆயிரக்கணக்கான பேரை குணமாக்கியிருக்கோம், பெரிய ரிஸ்கான பேஷண்ட்லாம் குணமாக்கியிருக்கோம். ஏதாவது நீங்கள் ஒரு இது நடந்த விஷயத்த சொல்லுங்கன்னா எனக்கு இது ஞாபகத்துக்கு வந்தோம். இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு இருக்குது, நான் சொல்கிறேன். அவரும் திருச்சியை சேர்ந்தவர். இங்கே நான் அந்த தஞ்சாவூர்லேருந்து இங்கே இந்த சுகாலயா இங்கே வந்த பிறகு பின்னாடி ஒரு ஓலை கொட்டகை, கீத்து கொட்டகை இருந்தது. அந்த கீத்து கொட்டகையில் இவரை கொண்டுட்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க. இவர் படுத்த படுக்கையாக இருக்கார். அந்த இதில் தரையில் பாய் போட்டு படுக்க வச்சுட்டாங்க. படுத்துட்டார். நான் போய் பார்க்குறேன், படுத்துருக்காரு. சரி ரைட்டு. வாங்கி பார்த்தா டிஸ்க்கு ப்ரொலாப்ஸு கிரேட் லெவல் 4ல் இருக்குது. டிஸ்க்கு எக்டமி பண்ணிட்டு வந்தால் சரி பண்ணலாம். ஆனால் இது வழிஞ்சிருச்சு. இது என்ன பண்ணுறது, இப்படி கொண்டு வந்து போட்டு வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு 2 நாள் வந்துட்டு அவர் இப்போ இந்த 3 நாள் என்ன பண்ணுறாருனாக்க, ஃபஸ்ட்டு 3 நாளும் நெஞ்சில் சாப்பாட்டை வச்சுக்கிட்டு படுத்து படிக்காக தான் சாப்பிடுவார். அவங்க மனைவி தான் வந்துட்டு எல்லாத்தையும் அவங்க மனைவி தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் 2வது நாள் அந்த நகர்த்தி போடுறதா இருந்தாக்க அந்த பாயை பிடிச்சிக்கிட்டே போய் நகர்த்தி போடணும். அப்படி ஒரு சூழ்நிலை. என்ன பண்ணோம்னாக்க, இதே கோரி வாரி தெருவுகளை போட்டு போகரை வேண்டி நான் அந்த வெளியில் வந்து டிஸ்கை உள்ளே தள்ளினேன். அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. நான் அதுக்காக எல்லா கிரேட் லெவல் 4ஐயும் நான் வந்துட்டு ஏற்றுக்கிட்டதாக அர்த்தம் இல்லை. அந்த சமயத்தில் வேறு வழியில் வந்தாச்சுன்னு சொல்லி சக்ஸஸ் ஆகிடுச்சு. உள்ளே தள்ளி ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். 4வது நாள் நடந்தார். சூப்பர் சூப்பர். பேரை வேணாலும் சொல்கிறேன், அவருடைய ஜாப் வேணாலும் சொல்கிறேன். திருச்சியில் இருக்கார் இப்போவும். அவர் பேர் மாரிமுத்து, பிரபல ஜோதிடர். திருச்சியில் இருக்கார். ஆமாம், அவரு பல பேரை எனக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கார். ஆமாம், இப்படி
நிறைய விஷயங்கள் வந்துட்டு மிராக்கிளாக நடந்திருக்கு நம்ம சுகாலயாவில். நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த பதிவை பார்க்கக்கூடிய நேயர்கள் அவங்களுக்கு தண்டுவடம் சம்பந்தமான எந்த கோளாறாக இருந்தாலும், செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்லேருந்து நடுமுதுகு தொராசிக் போன் டீஜென்ரேஷன்லேருந்து கீழே டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வரைக்கும், லூம்பர் ஸ்பாண்டிலோசிஸ் வரைக்கும் எந்த கோளாறாக இருந்தாலும் அவசரப்பட்டு அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டாம். அப்படி அறுவை சிகிச்சை பண்ணி தான் தீரணும், ஸ்டேஜ் 4 அப்படின்னா கூட டிஸ்க் எக்டமி பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்மகிட்டயே ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? ஆகவே தண்டுவட கோளாறு இருந்தால் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஈஸியாக குணமாகக்கூடிய பர்மனெண்ட் சொல்யூஷன் உள்ள ஒரு விஷயம்தான் நம்ம இந்த தண்டுவட கோளாறு, அந்த பிரச்சனை எல்லாமே. ஆகவே இந்த பதிவை பார்க்கும் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள். நான் பார்த்து கொஞ்சம் ஷாக்காகவும் ரொம்ப சர்ப்ரைஸாகவும் ஆன ஒரு வீடியோ என்னன்னா, நடிகர் சங்கம் இடத்துல போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க. அது ஒரு மெடிக்கல் கேம்ப் மாதிரி போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? அந்த அனுபவம் என்ன? நூற்றுக்கணக்கான அனுபவம் அதில். இப்போதைக்கு நம்ம இங்கே என்னென்ன பார்க்குறோம்? ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பார்க்குறோம், ரைட்டு, ரொமட்டாலஜி அது. அடுத்து வந்துட்டு தண்டுவட கோளாறு அதை பார்க்குறோம். சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் பார்க்குறோம். ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் எலும்பு தேய்மானம். ஓ, அது இன்னும் ஆமாம் ஆபத்தில். ஆமாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு குணமாக்குறோம், சரிதானே? ரைட்டு. ஆனால் மற்ற விஷயங்கள், மற்ற வியாதிகளும் இருக்குது இல்லையா, அதெல்லாம் குணமாக்க முடியுமா அப்படின்னா, நான் குணமாக்கியிருக்கேன். இப்போ தஞ்சாவூரில் இருக்கும்பொழுது ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வந்தால் நான் திரும்பி சும்மா அனுப்புறதில்லை. அவங்களுக்கு குணமாக்கி தான் அனுப்புவோம். எந்த வியாதியாக இருந்தாலும் மேக்ஸிமம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இந்த கேன்சர், எய்ட்ஸ் போன்ற வியாதிகளை தவிர்த்து பாக்கி எல்லாத்தையும் நம்ம குணமாக்கி இருக்கிறோம். ரைட் தானே? இப்போ உதாரணத்துக்கு விசு சார், டைரக்டர் விசு சாரை நம்ம குணமாக்கினதுக்கு அப்புறம் இதில் நடிகர் சங்கத்தில் 6 நாள் கேம்ப் போடுறாரு. 6 நாள் போட்டு 6 நாள் கேம்ப் அவரே அரேஞ்ச் பண்ணி 6 பேர், கிட்டத்தட்ட 6 பேர் வந்துட்டு அப்சர்வர் அப்படின்னு சொல்லி சம்பளம் கொடுத்து வரக்கூடிய பேஷண்ட் எல்லாம் எழுதிக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது, நான் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், எப்படி ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி அப்சர்வர்னே 6 பேரை வச்சு உங்களை சோதிக்கிறதுக்கு அப்படி கூட இருக்கலாம். காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ட்ரீட்மெண்ட் போகும். சினி ஃபீல்டில் உள்ளவங்க மேக்ஸிமம் A to Z வந்தாங்க. அவ்வளோ பேருக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன வியாதியாக இருந்தாலும் குணமாக்குறதுக்கு வர்மக்கலையில் வாய்ப்பு இருக்குது சார். அப்படியே? ஆமாம், இருக்குது. ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம்னாக்க இந்த எக்ஸ்ட்ரீமான விஷயத்தை மட்டும் இப்போதைக்கு எடுத்து நம்ம சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நல்லா கவனிச்சிக்கலாம். வர்மக்கலை வைத்தியங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், வர்மம் அப்படின்னா வன்மம் அப்படிங்கிற வார்த்தையுடைய ரகார திரிபு. வன்மம், வன்மம்னா கடும் கோபம், சரிதானே? அப்போ வன்மம்னா கோபம், அப்போ வர்மம்னாலும் கோபம். அப்போது வர்மக்கலைனா கோபக்கலைன்னு ஆகிப்போகுது. ஒன்று இனிமேல் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தால் நீ கோபக்கலைன்னு சொன்னால் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிச்சிக்கிங்களேன். இப்போ சித்தர்கள் இந்த விஷயத்தை தவ ஞானத்தில் உணர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு இறை அருளாக இறைக்கு அருளப்படுது இந்த வர்மக்கலை, சரிதானே? முதல்ல அகத்தியருக்கு வருது, அப்புறம் போகருக்கு வருது, அப்புறம் 18 சித்தர்களும் அதை அந்த அந்த கலையை, அந்த வித்தையை பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போது இது வர்மக்கலைனா கோபக்கலைன்னு பார்த்தோம். இப்போ என்னென்னா, சித்தர்கள் முதல் காட்டுக்குள்ளே போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? தவம் பண்ண போகிறாங்க. ரைட். அப்போது அங்கே அவங்களுக்கு சில ஆபத்துகள் காத்திருக்கு. ஆட்கொல்லி மிருகங்கள், சிங்கம், புலியெல்லாம் காத்திருக்க. ஸோ அதுங்க வந்து தன்னை தாக்கிடக்கூடாது. அப்படி இவங்க பாதுகாப்பான ஒரு குகையில் உட்காந்து ஒரு அருட்காப்பு போட்டு உள்ளே உட்காந்து பாதுகாப்பாக தவம் பண்ணுறாங்கன்னே வச்சுக்குவோம். தவம் பண்ணி முடிச்சிட்றாங்க. சாயந்தரம் கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அருவி ஓடிக்கிட்டு இருக்குது. தண்ணி குடிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு புதற்குள்ளே மறைஞ்சிருக்கு ஒரு சிங்கம். 10 நாளாக சாப்பிடல. கடும் பசி. அதுக்கு பசியால் விளைந்த கோபம், பசி கோபம். பசி கோபத்தில் இருக்கக்கூடிய அந்த சிங்கம் இப்போ இவர் போயிட்டுருக்காரு, அட்டாக் பண்ணிடுமா பண்ணாதா? யாரை பார்த்தாலும் அடிச்சிடும். அப்போ இவர் கவனிக்காமல் இந்த சித்தர் போயிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க, அட்டாக் பண்ணுமா பண்ணாதா? ஆனால் இவங்களுக்கு, காட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு போதுமான உடல் பலம் இருக்குமா? இருக்காது. ஆனால் ஆன்ம பலமும் உள்ளுறுப்புகள் பலமும் இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை நான் பிறகு வரக்கூடிய இதில் சொல்கிறேன். இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா,
ஒன்றும் கட்டிக்கிட்டுலாம் உருள வேண்டியதில்லை. எங்கேயாவது ஒரு தட்டுனா அது மயங்கி கீழே விழுந்துடும். அது எந்த இடம், அந்த இடத்துல எந்த முத்திரையில் எப்படி வச்சு எத்தனை மாத்திரை அளவில் எப்படி தட்டணும். மாத்திரை அளவுங்கிறது ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ கடும் பிரயோகம் இல்லை. முழு மாத்திரையே இந்த சுண்டும் போது 2 விரலுக்கு இடையில் வந்துட்டு ப்ரெஷர் போதா இல்லையா, அதுதான் முழு மாத்திரை அளவே. அவ்வளவுதான். அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், நல்லா கேட்டுங்க. மாத்திரை அளவு: உண்ணல் காலே, ஊன்றல் அறையே, முறுக்கல் முக்கால், விடுத்தல் முழுசே. இங்கே பாருங்கள், அப்படி முதல்ல கொண்டு போய் வைக்கிறோம் ஒரு ஃபெதர் டச். கால் மாத்திரை அளவு. உண்ணல், ஒன்றை ஒன்று தொடுது, அதுதான் ஒன்றை ஒன்று உண்ணுதல். உண்ணல் காலே, அப்புறம் லைட்டாக ஊன்றோம் அடுத்த ஸ்டெப். அப்போ என்ன ப்ரெஷர் இருக்கோ அது 1/2 மாத்திரை அளவு. ஊன்றல் அறையே, முறுக்கல் முக்கால், விடுத்தல் முழுசே. விடும்போது என்ன ப்ரெஷர் இருந்துச்சோ அதான் முழு மாத்திரை அளவு. அப்போ முழு மாத்திரை அளவு வரைக்கும் தற்காப்புக்கு போதும், சரிதானே? இப்போ பெரிய பலப்பிரயோகம் தேவையில்லை. அப்போது இது வருதுன்னா, அந்த ஆட்கொல்லி மிருகத்தை தற்காலிகமாக வீழ்த்தி தப்பித்து கொள்ளக்கூடிய தந்திர நுட்ப ரகசியங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தவத்தில் கண்டு உணர்ந்தார்கள், இறையருளை பெற்று உணர்ந்தார்கள். இதுதான் வர்மக்கலையுடைய முதல் ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு, எப்பயாவது அரிதாக நாட்டுக்குள்ளே வர்றாங்க, புரியுதா? அப்போ நாட்டுக்குள்ளே வரும்பொழுது மனிதர்களுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய பைத்தியக்காரா பிச்சைக்காரான்னு சொல்லி இதை கல் எடுத்து அடிக்கிறது, போகிறது கிண்டல் பண்ணுறது, இப்போ இந்த நையாண்டி பண்ணுறது, இந்த விஷயங்கள் இருக்கும்போது மனிதர்களை எதிர்கொள்ளும் போது மனிதர்களின் கோபத்திலிருந்து தற்காத்து கொள்ள தேவைப்பட்டால் எதிர் தாக்குதல் நிகழ்த்தி அவர்களை வீழ்த்த. அதில் தான் இந்த தற்காப்பு கலையே வந்தது. நம்ம கராத்தே, குங்ஃபு எல்லாம் இங்கேருந்து போனது தான். போதி தர்மரும் போகரும் கொண்டு போய் சேர்த்தது தான். இந்த தற்காப்பு கலையாக இது மாறுது. மனிதர்களின் கோபத்திலிருந்து தற்காத்து கொள்ளவும், மனிதர்களை தேவைப்பட்டால் அடித்து வீழ்த்தவும், அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கவும், புத்தி கொடுக்கவும் உண்டான விஷயமாக இது அடுத்த ஸ்டெப் ஆகுது. 3வது தான் வைத்தியம். இப்போது நல்லா கவனிச்சிங்க, அற வழியில் வாழணும் மனுஷன் அப்படின்னு சொல்லி இறைநிலை எதிர்பார்க்குது, அறம் எதிர்பார்க்குது. அறம்னா நியாயம், தர்மம், இறைநிலை. இவன் அற வழியை விட்டு எங்கெல்லாம் தப்பு செய்கிறானோ அப்பொழுது இறைவனுக்கு கோபம் வந்துடுது. புரியுதா உங்களுக்கு? இறைவனின் இறைவன் என்ன பண்ணுறான், இவனை தண்டிக்கணும் அப்படின்னா நோயை கொடுத்துட்றான், அவ்வளோதான். அப்போ அந்த நோயிலிருந்து தற்காத்து கொள்ளவும், நோய்வாய்ப்பட்டு விட்டால் அதிலிருந்து மீளவும் இறைவனை சாந்தப்படுத்தி, இறைநிலையை சமாதானப்படுத்தி, தகுந்த பரிகார விசேஷங்களோடு மீண்டெழுந்து முழுமையாக குணமற்று வெளியேறவும் உண்டான நுட்ப ரகசியங்கள் வைத்தியம். பாருங்கள், ஆட்கொல்லி மிருகத்தின் கோபம், மனுஷனின் கோபம், இறைவனின் கோபம், இந்த 3லிருந்தும் தற்காத்து கொள்ளக்கூடிய அல்லது மாட்டிக்கிட்டால் அதிலிருந்து மீண்டு எழக்கூடிய ஒரு நுட்ப ரகசியங்கள் அடங்கிய விஷயம், தெய்வீக ஞான பொக்கிஷம்தான் இந்த கோபக்கலை என்கிற வர்மக்கலை. சரியா? அப்போ இதில் குணமாக்க முடியாதுன்னு எதுவும் இல்லை. நம்ம இந்த ஸ்பெஷலைஸ்டை எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ உதாரணத்துக்கு அங்கே நடிகர் சங்கத்தில் கேம்ப் போட்டிருந்தாங்க. அந்த கேம்பில் அங்கே விசுசாருக்கு அசோசியேட்டாக இருந்த ஒரு பர்சன் பர்டிகுலராக என் மேலே ஒரு சின்ன, அந்த ஆளுக்கு என்னவோ தெரில, ஒரு ஒரு பொறாமை கலந்த ஒரு கோபம் இருக்குது அவனுக்கு. அப்போது ஃபஸ்ட்டு கேஸை என்ன அனுப்புகிறான், தூக்கிக்கிட்டு வந்த முடியாத கேஸ் அனுப்புகிறான். 10 வருஷமாக படுத்த படுக்கையாக இருந்தது. 10 வருஷமாக படுத்த படுக்கையாகவே இருக்கு. படுத்த படுக்கையாக இருந்தது. யூடியூப்பில் இருக்கு, வேணா போய் பாருங்கள். கொண்டாந்து படுக்க வைக்கிறாங்க. நான் பார்த்துட்டு அத்தாடி ஃபஸ்ட்டு கேஸு என்னடா அது போகரேன்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிறேன். நான் எதுவும் செய்யலை. அடங்கல் பிரயோகம்னு ஒன்று இருக்குது. அந்த காஸ்மிக் எனர்ஜியை இந்த பிரம்மரந்திரத்தின் வழியாக உள்ளே அனுப்பி உடம்புல ஃபுல்லாக ஆவாகனப்படுத்துறதுக்குன்னு சொல்லி அடங்கல்னு இருக்குது. அடங்கல்கள், திறவுகோள்கள்னு நிறைய நுட்ப ரகசியங்கள் இருக்குது. இது என்னன்னே தெரியல எனக்கு. அவரால் பேச முடியும். லேடி பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, முகம்லாம் தெளிவாக இருக்குது. எழுந்து நடக்க முடியல, சிரமப்பட்டு உட்காடுறாங்க. இந்த கண்டிஷன் தூக்கிட்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க. கேட்டால் 10 வருஷமாக நடக்கலை அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு போகரே அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு நான் இப்போ என்ன செய்கிறேன், அந்த அடங்கல் பிரயோகத்தை செஞ்சு அந்த காஸ்மிக் எனர்ஜி, அந்த ஜீவகாந்த ஆற்றலை உடம்பு முழுமையும் ஆவாகனம் பண்ணுறேன். பண்ணிவிட்டு எழுந்து நடங்குமான்னு சொல்கிறேன். எழுந்து நடக்கிறாங்க. யூடியூப்பில் இருக்குது.
அவன் அந்த 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 அம்மாவை அழைச்சிட்டு வந்த பையன் இருக்கான் பாருங்க, அந்த அம்மாவோட பையன் கண் கலங்கி கதறி அழுகுறான் போய் விசு சாப்பிட்ட. எப்படிப்பாச்சு அம்மா எப்படிப்பா இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரும் வந்து கேட்குறாரு. கேட்கும்போது சொல்கிறான், கடவுளை நேரில் பார்க்க முடியாது, எனக்கு காமிச்சு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி என்னை கை காமிச்சான். அது எவ்வளோ பெரிய விஷயம் யூடியூப்பில் இருக்கு. இப்படி ஆயிரக்கணக்கான பேரை நம்ம வந்துட்டு கடந்த 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலமாக குணமாக்கியிருக்கோம். இந்த கோளாறு இருக்குன்னு உள்ளே வந்தால் இப்போ ஜுரம் அடிக்க வருது, அடிக்கடி வரும், அடிக்கடி டாக்டரை பார்க்கணும், தலைவலி வரும், அடிக்கடி போகணும், வயிற்று வலிக்கும், அடிக்கடி ஒன்ஸ் வந்தாச்சுன்னா க்யூர் ஆச்சுன்னா திரும்ப அதே கோளாறு லைஃப்லேயே வராது, பர்மனெண்ட் க்யூர். அதுதான் வர்மக்கலையினுடைய பெரிய மகத்துவம், நிரந்தர தீர்வு. நடிகர் சங்கத்தில் நடிகர் பாண்டு இருக்கார்ல, அவர் அண்ணன் இடிச்சப்புலி செல்வராஜ் சார் ஐயா ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. அவங்க வீட்டில் சேர்ந்தவங்க அவரை தூக்கிட்டு தான் வந்தாங்க. 2 பேருடைய கழுத்தில் கையை தோள்பட்டையில் கை போட்டு நடக்க முடியல, அப்படி தூக்கிட்டு வராங்க. கையில் கட்டியிருக்காரு, ரொம்ப தள்ளாட்டமாக இருந்தார் அப்போது. இப்போது அவர் நோ மோர். அப்போ வந்து அந்த கண்டிஷனில் இருக்கும்போது நான் அவருக்கு அந்த நங்கனா போட்டு அப்படிங்கிறது இடுப்பில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்டில் ப்ரெஷர் கொடுத்து ஆற்றலில் பிரயோகம் பண்ணேன். அவ்வளோதான் ட்ரீட்மெண்ட்டு. தண்டுவடை சுற்றி நங்கனா போட்டு ஆற்றல் பிரயோகம். இதை பண்ண உடனே எழுந்து நடந்தார். நடந்தவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து வரும்போது ஔவையார் மாதிரி வந்தேன், இப்போ எம்ஜிஆர் மாதிரி நடக்கிறேன்னு சொன்னார். ஆமாம் சொல்லி சந்தோஷப்பட்டு நடந்து காமிச்சார். ஸோ அதெல்லாம் மிஸ்ஸிங், இதெல்லாம் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் கிடைக்கல. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, அந்த தூக்கிட்டு வந்த அம்மா வந்துட்டு உடனே எழுந்து நடந்தாங்க, அதெல்லாம் யூடியூப்பில் இப்போவும் இருக்குது. ஸோ இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த வியாதியாக இருந்தாலும் குணமாக்கக்கூடிய வாய்ப்பு வர்ம சிகிச்சையில் இருக்குது. ஆனாலும் தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற வியாதிகள் இருக்குது பாருங்கள். அதில் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டு, சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டு ரொம்ப அதிலிருந்து மீளவே முடியாமல் வாழ்நாள் முழுக்க ஏக்கத்திலையும் கவலையிலையுமே வாழ்ந்து முடிஞ்சு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த நோயில் இருக்குது. அதை அவர்களை சிகிச்சை கொடுத்து வெறும் 3 மாதத்தில் முழுமையாக முற்றிலுமாக குணமாக்கி மறுவாழ்வு, அது எப்படி சொல்கிறது, ஆமாம் ரீபர்த் மாதிரி தான் அது. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், January 9 to 12. Click the link below and register.